ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் புத்தகத்துல இயல் 2ல இருக்க விரிவானம் தான் பார்க்க போறோம். தலைப்பு வந்து என்னன்னா பாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கதை என்றாலே என்னன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கதையை விரும்பாதவங்க வந்து என்னன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் நம்ப முடியாத கற்பனைகள் கொண்ட விந்தை கதைகள் அனைவரையும் கவரும். அந்த கதைகளிலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப முடியாத அளவுக்கு கற்பனை இருக்கிற விந்தையான கதைகள் வந்து என்னன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால், அது சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல மேலும் சுவையாக இருக்கும். இப்படிப்பட்ட கதையில சிறந்த கருத்தும் வந்து தெரிவிச்சா, அது சர்க்கரை பந்தல்ல தேன்மழை பொழிந்த மாரி வந்து என்னன்னா, மீண்டும் மேலும் வந்து என்னன்னா சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதைய தான் வந்து என்னன்னா, இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். என்றைக்கும் போல் தியேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தார் காலணி தைக்கும் மாரி. மாரி அப்படின்றவர் என்னன்னா காலணி தைப்பவர். அவர் வந்து தியேட்டர் வாசல்ல உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. காலையிலேயே தொடங்கிய மழை இடைவிடாது தனது அரூப விரல்களால் நகரமெங்கும் எதையோ தேடுவது போல படர்ந்து கொண்டிருந்தது. காலையில இருந்து வந்து என்னன்னா இடைவிடாம வந்து என்னன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எவரேனும் காலணி தைக்க வரக்கூடுமோ என பசியுடன் காத்திருந்தார். ஒரு டீ குடித்தால் கூட பசி அடங்கிவிடும். யாராவது காலனி தைக்க வருவாங்க. அவங்க வந்து என்னன்னா காசு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது காசு தந்தா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதற்கும் ரூ. 1 வேண்டியிருக்கிறதே என்ற யோசனை வந்து தோன்றியது. ஒரு டீ குடிச்சா கூட பசி அடங்கிடும். அதுக்கும் ஆனா ரூ. 1 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா உட்கார்ந்திருக்காரு. வலுத்து பெய்ய துவங்கியது மழை. மழை வந்து என்னன்னா வலுத்து பெய்ய தொடங்கிருச்சு. காற்றும் மழையோடு சேர்ந்து கொண்டது. காற்றும் மழையோடு சேர்ந்துக்குச்சு. அந்த நீண்ட தெருவில் எவரும் இல்லை. அவரும் ஒரு மரமும் 8 பழைய செருப்புகளும் தவிர. அந்த நீண்ட தெருவுல பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல. அவரும் அந்த மரம் வந்து அவர் உட்கார்ந்திருந்தார்ல, அந்த மரம். அப்புறம் என்னன்னா, 8 பழைய செருப்பு அவர் வச்சிருந்தார். அத தவிர வந்து வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சினிமா தியேட்டரின் குறுகிய வலப்புற சந்தில் இருந்து குடையில்லாமல் நனைந்தபடி வெளிப்பட்ட சிறுமியொருத்தி ஒரு மீனைப் போல சுழன்று அவர் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை குனிந்து தரையிலிட்டு தைத்து வைக்க சொல்லிவிட்டு, அவர் நிமிர்ந்து அவளைப் பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து சென்றாள். சினிமா தியேட்டருக்கு பக்கத்துல குறுகியமான ஒரு வலப்புற சந்து வந்து இருக்கு. அங்க வந்து குடையே இல்லாம நனைஞ்சபடி ஒரு சிறுமி வந்து ஒடியாரா. ஒரு மீன போல வரா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீடா வரா. வேகமா வந்து என்னன்னா, இடக்கையில காலணி ஒண்ணு வச்சிருக்கா. அத வந்து என்னன்னா, தரையில வச்சுட்டு இது தச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, அவர் வந்து அவள நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள என்னன்னா, தெருவுல ஓடி அடுத்த வளைவுல வந்து என்னன்னா, சுவர்களை வந்து என்னன்னா கடந்து போயிட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த காலனி இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. வழக்கமான சி சிறுமிகள் காலனி போல அல்லாது வெல்வெட் தைத்து பூ வேலை கொண்ட காலனியாக இருந்தது. அந்த காலனி பார்த்தீங்கன்னா, இளம் சிவப்பு நிறத்துல வந்து அந்த காலனி இருந்துச்சு. வழக்கமாக சிறுமிகள் காலனி போல இல்லாம வெல்வெட் வச்சு தச்சு பூ வேலைப்பாடுலாம் கொண்ட காலனியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலனியில வந்து சிறுமியோட பாத வாசனையே தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத நறுமணம். கிழிசலை தைத்து வைத்துக்கொண்டு காத்திருந்தாள். அந்த கிழிசல வந்து தச்சு வச்சுட்டு என்னன்னா காத்திருக்காரு சிறுமிக்காக. அவ வந்தா காசு குடுப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுதே குடிக்கப் போகும் டீயின் ருசி நாக்கில் துளிர்விட்டது. இப்பவே வந்து என்னன்னா, அவருக்கு குடிக்க போற டீயோட ருசி வந்து என்னன்னா, நாக்குல வந்து என்னன்னா துளிர் விட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காற்றும் மழையும் வந்து என்னன்னா, ரொம்ப தீவிரமாக சுழலுது அப்படின்னு சொல்றாங்க. பின் மதியம் அது ஓய்ந்தபோது, ஒளித்திவலைகள் ஆங்காங்கே தெரியத் தொடங்கின. மதியமா தான் வந்து ஓயுது. அப்புறமா வந்து சூரியன் வந்து என்னன்னா வர ஆரம்பிக்குது. அந்த சிறுமிக்காக காத்திருந்தார் மாரி. மாரி வந்து என்னன்னா அந்த சிறுமிக்காக காத்து பார்க்குறாரு. நிச்சயம் ரூ. 2 கிடைக்கும். மாலை வரைக்கும் அந்த சிறுமி வந்து என்னன்னா, வரவே இல்ல. ஆனா திரும்ப வந்து என்னன்னா, மழை வந்துருச்சு. பிறகு என்ன பண்றான்னு பார்ப்போம். பின்பு 2ஆம் ஆட்டம் சினிமா வரை மரத்தடியில் காத்துக் கொண்டிருந்தார். 2ஆம் ஆட்டம் சினிமா வரைக்கும் மரத்தடியிலே காத்துட்டு உட்கார்ந்திருக்காரு. ஆனா அந்த சிறுமி வந்து வரவே இல்ல. மழைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்துக்கொண்டு காலணியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு போய் சேர்ந்தார். அடுத்த நாள் காலை மழை இல்லை. அ நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. மழைக்கு பயந்து என்னன்னா, வீட்லயே இருக்கா போல அந்த சிறுமி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கூடவே அந்த காலணிய அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, மழை இல்ல. நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இளம் சிவப்பான அந்த காலணியை எடுத்து மீண்டும் ஒருமுறை நன்றாக துடைத்து, தனது நீல நிற விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபடத் தொடங்கினார். அந்த இளம் சிவப்பான அந்த காலணிய எடுத்து திரும்ப தொடச்சிட்டு என்னன்னா, அந்த விரிப்புல வச்சுட்டு இவர் வந்து மத்த வேலைய வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமி வந்து வரவே இல்ல. "ஒருவேள மறந்துட்டாளா?" அப்படின்னு வந்து கேட்கிறான். மறந்துட்டாளா அப்படின்னு அவர் நெனச்சு பார்க்குறாரு. இல்லை, யாரிடம் கொடுத்தோம் என்று தெரியாமல் அலைகிறாளா தெரியவில்லையே! இல்ல யார்கிட்ட தைக்க குடுத்தோம்ன்னு தெரியாம வேற எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காளோ! தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. என்றபடி இரவில் அதை வீட்டுக்கு எடுத்துப் போனார். மறுநாள் 3ஆம் நாள் என நாட்கள் கடந்தபோதும் அவள் வரவே இல்லை.
திரும்ப வந்து அந்த காலணிய வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. தினமும் வந்து என்னன்னா எடுத்துட்டு வர்றதும், எடுத்துட்டு போறதுமா இருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளும் வரல. 3ஆம் நாள் அப்பயும் வந்து என்னன்னா, நாட்கள் தான் கடந்ததே தவிர, அவள் வந்து வரவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் என்னன்னா, தினமும் அந்த காலணிய எடுத்துட்டு வந்து என்னன்னா, அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு இரவு பார்த்தீங்கன்னா, மாரியோட மனைவி வந்து அந்த காலணிய பார்க்குறாங்க. அதன் வசீகரம் தொற்றிக்கொள்ள கையில் எடுத்து பார்த்தாள். அந்த காலணிய பார்த்தோனே, அது ரொம்ப அழகா இருக்கு. அத வந்து என்னன்னா, மாரியோட மனைவி வந்து எடுத்து பார்க்குறாங்க. சிறுமியின் காலணி போல இருந்தது. சின்ன பொண்ணோட காலணி மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை போட்டு பார்க்க அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. தனது வலது காலில் அந்த காலணியை நுழைத்து பார்த்தாள். அவளோட வலது கால்ல நுழைத்து பார்க்குறாங்க அந்த காலணிய. அது அவளுக்கு சரியாக இருந்தது. சிறுமியோட காலணி தான் அது. ஆனா இவங்க போட்டு பார்த்தோனே என்னன்னா, அந்த காலணி வந்து அவங்களுக்கு சரியா இருக்கு. சிறுமியின் காலணி அவளுக்கு பொருந்துகிறதே என்றவள், மற்றொரு காலணியை தேடி பையை கொட்டினாள். சின்ன பொண்ணோட காலனி நம்மளுக்கு எப்படி பத்துச்சு? அப்படின்னு நினைச்சு பார்க்குறா. அடுத்தது என்னன்னா, இன்னொரு காலனி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பைய வந்து கொட்டி தேடி பார்க்குறா. சப்தம் கேட்டு மாறி வந்து கோபமாக உள்ள வராரு. வந்துட்டு மனைவியோட வலக்காலில் இருந்த சிவப்பு காலனியை கண்டார். மாறி வந்து உள்ள வரார். உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒய்ஃபோட கால்ல வந்து அந்த காலனி சிறுமியோட காலனி போட்டிருக்கத வந்து பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆத்திரத்துடன் திட்டி அவள் சொல்வதை கேட்காமல் கழற்ற சொல்லி கிழிந்து விட்டதா என பார்க்க கையில் எடுத்து உயர்த்தினார். உடனே திட்டிட்டு வந்து என்னன்னா, அவள் சொல்றத கேட்காம கழற்ற சொல்லி கிழிந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா இது ஒரு பெரிய ஆள் வந்து என்னன்னா, சிறுமியோட காலணிய போட்டா கிழிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கிழியவில்லை. சிறுமியின் காலணி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறதே என்ற வியப்புடன் அது ஒற்றை காலணி என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றார். சிறுமியோட காலணி இவளுக்கு எப்படி பொருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து என்னன்னா, அத வாங்கி என்னன்னா, பிடுங்கி கட்ட வந்து என்னன்னா, வந்து முயன்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்து அவர் பைக்குள்ள போட்டு என்னன்னா, கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவள் முணுமுணுத்தபடி பின்வாசலுக்கு போய்விட்டாள். காலணி அவருக்குள்ளும் ஆசையை தூண்டியது. அவள் வந்து முணுமுணுத்துக்கிட்டே வந்து என்னன்னா, பின்வாசலுக்கு அவங்க மனைவி வந்து போயிட்டாங்க. இவருக்கும் வந்து என்னன்னா, காலணிய பார்த்தோனே இவருக்கும் ஆசை வந்துருச்சு. போட்டு பார்க்கலாம் என்று வந்து இவருக்கும் ஆசை வந்துருச்சு. தன் வலக்காலை சிறிய காலணியில் நுழைத்தபோது, அது தனக்கும் சரியாக பொருந்துவதைக் காண விந்தையா இருந்தது. அவர் என்ன பண்றாரு, அவரும் வந்து கால நுழைச்சு பார்க்குறாரு. அவருக்கும் என்ன பண்றதுன்னா, அந்த காலணி வந்து சரியா இருக்கு. 2 வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு எப்படி ஒரே காலணி பொருந்துகிறது? அவரால் யோசிக்க முடியவில்லை. எப்படியோ உரியவரிடம் அதை ஒப்படைத்து விட வேண்டியது தனது வேலை என்றபடி பையில் போட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. 2 வித்தியாசமான கால்களுக்கு எப்படி ஒரே காலணி பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. சரி நம்மளுக்கு என்ன அந்த முதியவர்ட்ட வந்து என்னன்னா ஒப்படைச்சிடலாம். அந்த சிறுமிட்ட ஒப்படைச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட வேலைய வந்து பார்க்கறதுக்காக வந்து என்னன்னா, பையில போட்டுக்கிறாரு. மறுநாள் பகல்ல பார்த்தீங்கன்னா, உடன் தொழில் செய்யும் நபரிடம் இந்த காலனியின் விசித்திரம் பத்தி வந்து சொல்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் அவரோட வழக்கால வந்து என்னன்னா போட்டு பார்க்குறாரு. அவருக்கும் அந்த காலனி வந்து சரியா இருக்கு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, நகரம் முழுவதும் வந்து பரவுது. அந்த காலணிய போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலரும் என்ன பண்றாங்கன்னா, தினமும் வந்து அணிந்து பார்த்து தமக்கும் சரியாக உள்ளது அப்படின்னு கண்டு என்னன்னா அதிசயித்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலனி பார்த்தீங்கன்னா, 1 வயது குழந்தை முதல் வயசாளி வரைக்கும் எல்லாருக்கும் வந்து என்னன்னா பொருந்துவதாக அந்த காலனி வந்து இருக்கு. அதை காலில் அணிந்தவுடன் மேகத் துணுக்குகள் காலடியில் பரவுவது போலவும், பனியின் மிருது படர்வது போலவும் இருப்பதாக பலரும் சொல்றாங்க. அத அணிஞ்ச உடனே வந்து என்னன்னா, மேகத் துணுக்குகள் வந்து காலடியில வந்து என்னன்னா பரவுற மாரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பனியின் மிருதுவா வந்து என்னன்னா படருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரிலாம் வந்து நெறைய பேர் வந்து சொல்றாங்க. அவர் வராது போன காலனிக்கு உரிய சிறுமியை நினைத்துக் கொண்டார். அவர் வந்து அந்த சிறுமி வந்து வரவே இல்லல்ல, காலனியோட சொந்தக்காரியான சிறுமி. அத வந்து நெனச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கோடைக்காலம் பிறந்துச்சு. எண்ணற்ற சிறுமிகளும், பெண்களும், ஆண்களும் அந்த விந்தை காலணியை அணிந்து பார்த்து போயினர். கோடைக்காலம் வந்துருச்சு. உடனே நெறைய பேர் சிறுமிகள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த வந்து விந்தையான காலணி. யார் கால வந்து நுழைச்சாலும், அவங்களுக்கு பொருந்துற காலணிய வந்து என்னன்னா, பார்க்கறதுக்கு நெறைய பேர் வந்து வராங்க. வந்து அணிந்து பார்த்துட்டு போறாங்க. அதை அணிந்து பார்க்க அவர்களே பணமும் தரவும் தொடங்கினர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அணிஞ்சு பார்க்கறதுக்கு வந்து என்னன்னா, பணம் தரவும் ஆரம்பிச்சாங்க. தினசரியாக பணம் பெருகிக் கொண்டே போனது. வருடங்கள் புரண்டன. அவர் 2 வாங்கினார். தினசரி அவர்ட்ட காசு அதிகமா வந்துகிட்டே இருக்கு. வருடங்கள்லாம் போகுது. நெறைய வருடங்கள் வந்து அதுக்கப்புறமா போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2 பசுமாடு வாங்குறாரு. வீடு கட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வாழ்வின் நிலை வந்து உயர்ந்து கொண்டே போனது அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுதும் அந்த சிறுமி வரக்கூடும் என்று பலர் முகத்தின் ஊடேயும் அவளை தேடிக் கொண்டிருந்தார். இப்பயும் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமி வந்து வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து அவர் தேடிட்டு தான் இருக்காரு. அவர் வருவதற்கு முன்பாகவே காலையில் பலர் மரத்தடியில் அவருக்காக காத்து நிற்பார்கள். அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா, மரத்தடியில நெறைய பேர் வந்து காத்துட்டு நிப்பாங்களாம் அவருக்காக. அணிந்து பார்ப்பார்கள். முகத்தில் சந்தோஷம் பீரிடும்.
அத அணிஞ்சு பார்த்தோனே என்னன்னா, அவங்களோட முகத்துல வந்து ஒரே ஒரே சந்தோஷம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி கலைஞ்சு போயிடுவாங்க. இப்படியாக மாரியின் 30 வருஷம் வந்து என்னன்னா, இது மாரி வந்து அவர் சம்பாரிச்சிருக்காரு. அந்த வருடம் மழைக்காலம் உரத்து பெய்தது. ஒரு இரவில் காலணியோடு வீடு திரும்பும்போது, அதை திருட முனைந்த இருவர் தடியால் தாக்க பலமிழந்து கத்தி விழுந்தார். ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, மழைக்காலம். மழைக்காலம் வந்து என்னன்னா, ரொம்ப அதிகமா மழை பெஞ்சுட்டு இருந்திருக்கு. ஒரு இரவுல பார்த்தீங்கன்னா, காலணியோட வீடு திரும்பிட்டு இருக்காரு. அப்ப அத திருட வந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தடியால தாக்கிட்டாங்க. அதனால கத்தி என்னன்னா கீழ விழுந்துட்டார். யாரோ வந்து அவர காப்பாத்தியிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, காலணி திருடு போகல. ஆனால் தலையில பட்ட அடி அவரை பலவீனமடைய செய்து வீட்டை விட்டு வெளியேறி நடக்க முடியாதவராகி போனார். ஆனா, அவருக்கு தலையில வந்து பலமா அடிபட்டுடுச்சு. அதனால வீட்ல வந்து என்னன்னா, வீட்லருந்து அவரால வெளில போ முடியல. பலவீனமா ஆகிட்டு வெளில வந்து நடக்க முடியல. அதனால வீட்லயே இருக்க ஆரம்பிச்சார். அந்த சிறுமிக்காக அவர் மனம் வந்து காத்துக்கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுமி இன்னமும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. தனது மரணத்தின் முன்பு ஒரு தரம் அவளை சந்திக்க முடியாதா என்ற ஏக்கம் வந்து பற்றிக் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. தான் அவளால் உயர்வு அடைந்ததனை கடனை சுமந்தபடி மறிக்க வேண்டும் என்பது வேதனை தருவதாக இருந்தது. பார்வையாளர்கள் அவர் வீடு வந்து தேடி வந்து அணிந்து பார்த்து போயினர். தனது மரணத்தின் முன்னாடி வந்து என்னன்னா, ஒரு தடவையாவது அவள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஏக்கமே வந்துருச்சு. நம்ம வந்து அவளால தான் வந்து உயர்வே அடைஞ்சிருக்கோம். அவள வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்ம சாவணும். இல்லன்னா வந்து என்னன்னா, இந்த கடனை சுமந்தபடியே நம்ம சாவணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பார்வையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலனி அணிஞ்சு பார்க்க வரவங்கலாம் வீட்டுக்கே வந்து அணிஞ்சு பார்த்துட்டு வந்து போறாங்க. அந்த மாரி நடந்துட்டு இருக்கு. ஒரு மழை இரவில் பார்வையாளர் யாவரும் வந்து போய் முடிந்து பின்பு கதவை மூடி மாறி உள்ளே திரும்பும்போது யாரோ கதவை தட்டும் சப்தம் கேட்டது. கதவை திறந்தபடி காலையில் வாருங்கள் என சொன்னார். மத்திய வயதில் ஒரு பெண் நனைந்தபடி நின்றிருந்தாள். அவள் தனிவான குரலில் சொன்னாள், வெகு தாமதமாகிவிட்டது. எனது காலணிகளை தைத்து விட்டீர்களா இல்லையா? ஒரு மழை இரவுல பாத்தீங்கன்னா, பார்வையாளர் எல்லாரும் வந்து முடிஞ்சு போயிட்டாங்க. பின்னாடி வந்து என்னன்னா, கதவ மூடி மாறி வந்து உள்ள வந்து திரும்புறாரு. உடனே ஒரு பொண்ணு வந்து கதவ தட்டுறா. கதவ தட்டுனோனே வந்து என்னன்னா, "நாளைக்கு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. காலணி போட்டு பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, "நாளைக்கு வாங்க" அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் வந்து என்னன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, மத்திய வயதுல ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கா. "நான் ரொம்ப காலதாமதமா வந்துட்டேன். ஆனா என் காலணிய தச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவளை அடையாளம் கண்டுவிட்டார் மாரி. அதே சிறுமி. அந்த பெண் தன் கையில் இருந்த கூடையிலிருந்து சிவப்பு நிற இடக்காலணியை எடுத்து அவர் கண்முன்னே காட்டி சொன்னாள். இட இட இடக்கால்ல போடுற காலணிய வந்து என்னன்னா எடுத்து காட்டுறா. இன்னொரு ஜோடி இருக்கும்ல. ஜோடினா 2 இருக்கும். அதனால இவர்ட்ட ஒண்ணு வலக்கால் காலணி இருக்கு. அவ இடக்கால் காலணிய எடுத்து என்னன்னா அவர் முன்னாடி காட்டி சொல்றா. இதன் வலது காலணியை தைக்க கொடுத்தது நினைவிருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவர் தலையாட்டியபடி தன்னிடமிருந்த காலணியை எடுத்து வந்து துடைத்து என்னன்னா அவளிடம் காட்டுறார். அவள் கைகளில் தந்தபடி அந்த விந்தையை எடுத்து சொன்னார். இந்த காலனி உலகின் எல்லா பாதகங்களுக்கும் பொருந்துகிறது. அவர் வந்து என்னன்னா விந்தையா சொல்றாரு. இந்த காலனி பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்க எல்லா கால்களுக்கும் வந்து பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அவள் ஆச்சரியமின்றி என்னன்னா, கொஞ்சம் கூட ஆச்சரியமே இல்லாம அவ தலையாட்டுறா. தன்னிடம் இருந்த நாணயம் ஏதோ அவரிடத்தில் கூலியாக கொடுத்துவிட்டு, கூடையில் அந்த காலணியில் போட்டாள். தன்னிடம் இருந்த நாணயத்த வந்து அவர்ட்ட குடுத்துட்டு, அந்த தச்சதுக்கு காசு குடுத்துட்டு, அவள் வந்து என்னன்னா, கூடையில வந்து அந்த காலணிய எடுத்து போட்டுக்கிட்டா. அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொத்து, வாழ்வு யாவும் அவள் தந்ததுதான். அவள் யார் என்று அறிய ஆவலாகி கேட்டார். பதிலற்று சிரித்தபடி மீண்டும் மழையில் வெளியேறி சென்று விட்டாள். இந்த வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கே வந்து இவர் தான் காரணம். இந்த உயர்வான வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அவ வந்து ஆனா பதில் சொல்லாம சிரிச்சபடி என்னன்னா வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. தெருவின் விளக்கு கம்பம் அருகே வந்து அவள் நின்று அவள் கூடையில் இருந்த 2 காலணிகளையும் எடுத்து தரையிலிட்டு காலில் அணிய முயன்றாள். தெருவுல வந்து என்ன பண்றான்னா 2 காலணியும் கூடையில போட்டால்ல, அதை எடுத்து கீழ போட்டு, அத வந்து என்னன்னா போட்டுக்கிறதுக்கு வந்து என்னன்னா முயற்சி பண்றா. அவள் கொண்டு வந்த இடது காலணி சரியாக பொருந்தியது. தைத்து வாங்கின வலது பாத காலணியை அணிந்தபோது அது பொருந்தவில்லை. சிறியதாக இருந்தது. அவ வந்து கொண்டு வந்த இடது காலணி பார்த்தீங்கன்னா, அவ காலுக்கு பொருத்தமா இருந்துச்சு. ஆனா வந்து அவள் தைத்து வாங்குனால்ல, வலது கால் காலணி எல்லாரும் போட்டு பார்த்தாங்கல்ல, அந்த காலணி வந்து அவளுக்கு சரியா இல்ல. அவளுக்கு சிறியதா இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நூல்வெளி பார்ப்போம். எஸ். ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் இந்த நூல் வந்து எழுதியிருக்காரு இந்த கதைய. தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் எஸ். ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாங்க. நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்காரு. சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் வந்து என்னன்னா நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏராளமான நூல்களை வந்து எழுதியிருக்காரு.
இந்த கதை பார்த்தீங்கன்னா, தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்புல வந்து என்னன்னா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கதை வந்து ஒரு விந்தையான கதை தான். நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விந்தையான கதை தான். இத எழுதினவரு எஸ். ராமகிருஷ்ணன். அவர பத்தி நம்ம குறிப்பு வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ.